இலங்கை அரசை பொறுத்தளவில் ஒரு அவர்களுடைய இலக்கு தமிழ் இனத்தை அழிப்பதுதான். அதாவது தமிழ் இனத்தை இலங்கை தீவிலிருந்து வெளியேற்றுவதுதான். வெளியேற்றுவது என்பது அழிப்பது. அது கொலையாக இருக்கலாம், அல்லது அச்சுறுத்தலாக இருக்கலாம், அல்லது நிராகரிப்பாக இருக்கலாம், அல்லது கலாச்சார ரீதியாக அழிக்கலாம், அல்லது அவர்களை இனக்கலப்பு செய்யலாம். இனக்கலப்பு செய்வதூடாக இன அழிப்பை செய்யலாம். இவ்வளவுத்தையும் அவர்கள் செய்வதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே அவர்கள் தாங்கள் செய்கின்ற குற்றத்துக்கு தாங்களே நீதிபதியை கொண்டு வந்து விசாரணை நடத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. எவ்வளவு தூரம் அதை தட்டி கழிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அதை மல்லினப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் பலமில்லாத ஒரு வழக்கை கொண்டு வர முடியுமோ அவ்வாறுதான் அவர்கள் கொண்டு வருவார்கள். அது 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 வந்து அவருடைய இலக்கு. அவர்கள் எதிர்த்தரப்பினர் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது எங்களுடைய மடமை. இலங்கை அரசை சர்வதேச அரசுகளுக்கூடாக நாங்கள் நிர்பந்திக்க வேண்டும். அப்ப அந்த நிர்பந்தங்கள் எவ்வாறு வர வேண்டும் என்றால், இந்த தமிழ் டாஸ்பராவில் இருக்கிற தமிழர்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் காத்திரமாக இருக்க வேண்டும், நம்ப தகுந்தவையாகவும் அவை இருக்க வேண்டும். மேற்குலகத்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நலன் இருக்கிறது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு நலன் இருந்தால் தான் அந்த குறிப்பிட்ட விடயங்கள்ல வருவார்கள். ஆகவே இலங்கை சார்ந்து மேற்குலகத்துக்கு இருக்கிற நலன்களையும் எங்களுக்கு இருக்கிற நலன்களையும் பொருத்தி பார்க்க வேண்டும். எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, குற்ற விசாரணை கொண்டு வர வேண்டும், அல்லது இனப்படுகொலைக்கான குற்ற விசாரணை வேண்டும் என்ற ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு இலங்கை தீவில் ஒரு நலன் இருக்கும். அந்த நலனை நாங்கள் பூர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த நலன்களை பூர்த்தி செய்தால்தான் இரண்டு நலன்களும் சந்திக்கிற புள்ளியில தான் தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்கும். இந்த நீதி கிடைப்பதற்கான வழி திறக்கும்.